ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்கீம்ஸ். ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் பணவீக்கத்தினால பேங்கில் வட்டி ரொம்ப கம்மியாக தராங்க, 3% 4%. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளுடைய பணத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தெரியுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு ஊரில் 1,00,000 ரூபா எஸ்பிஐயில் பேங்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கே 3000 தான் வரும். அதுவே அந்த 1,00,000 ரூபாயை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நான் சொல்கிற ஸ்கீம்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 6000, 7000, 8500, 9000 வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ். ஃபஸ்ட்டு நேஷ்னல் சேவிங்ஸ் ரெக்கரிங் டெபாசிட், NSRD ஸ்கீம். இது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் 100 ரூபாயிலேருந்து அன்லிமிட்டட் பண்ணிக்கலாம். நீங்கள் பணம் முதலீடு பண்ணுறீங்கன்னா 3 இயர் லாக்டு பீரியட், 3 வருஷம் கழிச்சு தான் அந்த பணத்தை எடுக்க முடியும். நீங்கள் மாதமும் அந்த பணத்தை கட்டலாம். இந்த இதில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா கம்பல்சரி 3 வருஷம் அந்த பணத்தை கட்டணும். அது 100 ரூபாயும் கட்டலாம், 1000 ரூபாயும் கட்டலாம், 5000 ரூபாயும் கட்டலாம். சரிங்களா? உங்களுக்கு 3 வருஷம் கழித்து 6.7% இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் 3 வருஷம் பிளானில் ஒரு வருஷம் கட்டிட்டீங்க, 2 வருஷம் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். நீங்கள் கட்டின பணத்துலேருந்து அந்த பணத்தையும் உங்களுக்கு லோனாக கொடுப்பாங்க. அதுக்கு 8.7% இன்ட்ரெஸ்ட். அதனால் நீங்கள் லோன் வாங்க தேவையில்ல, கரெக்டாக அந்த பணத்தை கட்டி இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் 2வது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட். இது மினிமம் நீங்கள் 500 ரூபாலேருந்து 1,50,000 ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் இது 15 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சரிங்களா? 15 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும். 7.1% இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் 1,50,000 ரூபா தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். 3வது எல்லாருக்குமே தெரிஞ்சதை செல்வ மகள் சேமிப்பு திட்டம், தமிழில், இங்கிலீஷில் சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட். இது கேர்ள் பெண் குழந்தைகளுக்கான திட்டம். இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னா உங்கள் பொண்ணுக்கு 10 வயசுக்கு உள்ளடக்கி இருக்கும் போதே நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்துருக்கணும். இதுக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட், நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. இதோடைய மெச்சூரிட்டி பீரியட் 21 வருஷம் கழிச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குதுன்னா நீங்கள் பிறந்தப்பே நீங்கள் ஒரு பணம் கட்டினீங்கன்னா 21 வருஷம் கழிச்சு அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ரிட்டர்ன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் மாதம் 1000 ரூபா கட்டுறீங்க, ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா கட்டுவீங்க. 21 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,80,000 ரூபா நீங்கள் கட்டுவீங்க. ஆனால் உங்களுக்கு 3,74,206 ரூபா கடைசியாக கையில் பணம் கிடைக்கும். நீங்கள் 6 லட்ச ரூபா மாதம் 5,000 ரூபா கட்டிங்கன்னா வருஷத்துக்கு 60,000 ரூபா. 18 வருஷத்துக்கு 9 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு 27,71,031 ரூபா கிடைக்கும். அது மாதிரி மாதம் நீங்கள் 10,000 ரூபா கட்டிங்கன்னா வருஷத்துக்கு 1,20,000 ரூபா கட்டுவீங்க. 21 வருஷம் கழிச்சு 18 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு 55,42,062 ரூபா வரும். நீங்கள் இது மாதம் மினிமம் 250 ரூபாலேருந்து 1,50,000 ரூபா வரைக்கும் கட்டலாம். ஆனால் கம்பல்சரி நீங்கள் 15 லட்ச ரூபா பே பண்ணணும். 15 வருஷம் நீங்கள் பே பண்ணணும். உங்களுக்கு இப்போ உங்கள் பொண்ணுக்கு 18 வயசில் காலேஜ் ஃபீஸ் தேவைப்படுனா காலேஜ்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த காலேஜ் ஃபீஸ்க்கான அமௌண்ட்டு தருவாங்க. அடுத்த ஸ்கீம் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இது ஒரு நல்ல ஸ்கீமு. இது 5 இயர்ஸ் லாக்டு பீரியட். சரிங்களா? உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் 7.7%. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் 1000 ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணாலும் கட்டலாம். இப்போ நீங்கள் 1000 ரூபா கட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அது 5 வருஷம் நீங்கள் கழிச்சு போனீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு தருவாங்க. நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் அந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம். இந்த மாதம் 1000 ரூபா இருக்குது, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டேன். அடுத்து ஒரு 10,000 ரூபா இருக்குது, சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டேன். ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டு 5 வருஷம் கழிச்சு 7.7% இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு பணம் வரும். அது மாதிரி சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அக்கௌண்ட். இது எலிஜிபிள் நார்மல் பீப்புளுக்கு 60 வயசு ஆனால் தான் இதில் நீங்கள் சேர முடியும். இதுவே கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு 55 வயசு, டிஃபென்ஸ் ஆர்மியில் உள்ளவங்களுக்கு 50 வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதுக்கு 8.2% இன்வெஸ்ட். சரிங்களா? 5 இயர்ஸ் லாக்டு பீரியட். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபாயில் ஆரம்பித்து நீங்கள் 30 லட்ச ரூபா வரைக்கும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ண காரணம் உங்கள்கிட்ட ஒரு பணம் இருக்குன்னா, எனக்கு நகை வாங்கவும் பயமாக இருக்குது, எஸ்ஐபியில் போடவும் பயமாக இருக்குது, இடத்துல போடவும் பயமாக இருக்குன்னா பேங்கில் நீங்கள் போடுறதோட போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ பேங்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3% தான் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இதுவே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். சரி சார், போஸ்ட் ஆஃபீஸில் ஏடிஎம் கார்டு தருவாங்களா? இருக்குது. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கா? இருக்குது. எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதுவும் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நான் இன்றைக்கி 5 ஸ்கீம்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். நேஷ்னல் சேவிங்ஸ் ரெக்கரிங் டெபாசிட்,
இதுக்கு வந்து 6.7% இன்ட்ரெஸ்ட் தராங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் இதுக்கு 7.1% தராங்க. சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் இதுக்கு 8.2% தராங்க. இதில் நீங்கள் ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ எஸ்ஐபிலேயே இந்த அமௌண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இதில் 8.2ங்கிறது மினிமம் 12, 15, 20% வரைக்கும் கூட உங்களுக்கு லாபம் வரும் எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா. அதே மாதிரி நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் இதுக்கு 7.7% இன்ட்ரெஸ்ட்டு. சீனியர் சிட்டிசன் 8.25 உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.